வீட்டுல உட்காந்து சாப்பிடுறத பாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, வெக்கமே இல்லாம சாப்பிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. அப்படி மாத்திட்டா நம்மளால பங்கு கேட்க முடியாதுல. அதான் பிளான். பிளான் எல்லாம் இல்ல. நாங்க கொடைக்கானல் கிளம்பி வந்ததே இதுக்காக தான். ஏதோ இந்த முடிவு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எடுத்துங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காரு. என்ன வேணா இருக்கட்டும். நேற்று வரைக்கும் இருந்த நிலைமை இப்ப இல்லையே. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சாலும் உடனே பண்ணிட முடியாது பிரதர். அதுக்கு நான் விட்டுருவேனா? நேத்து போலீஸ் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க அதை கோர்ட் மூலமா அப்ரோச் பண்ண. அப்படி உங்களுக்கு இந்த சொத்துல உரிமை இருக்கா இல்லையாங்கறத கோர்ட் டிசைட் பண்ணணும். அது எப்படி தம்பி? நீங்க வீட்டை வித்த பிறகு நாங்க கோர்ட்டுக்கு போய் யார் கூட சண்டை போடுறது? எங்களால எப்படிமா முடியும்? இருங்க அத்தை, ஒரு நிமிஷம். என்ன நீங்க? ஐயோ சாரதா, என்ன உட்காரு. என்ன இவங்க இப்படி பண்றாங்க? அழாதம்மா. முடியலடி. உங்க அப்பா நமக்குன்னு விட்டுட்டு போனது இந்த வீடு மட்டும்தான். இதையும் உங்க அப்பா பேரை சொல்லி புடிங்க வந்திருக்காங்க. அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி லீகலா ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பின்னாடி யாரும் இருக்கு. நேத்துதான் அவங்க வந்தா. அதுக்குள்ள கோர்ட்ல ஸ்டே வாங்குற அளவுக்கு லோக்கல் இன்ஃபுளுயன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு பின்னாடி யாரும். ஒருவேளை பசுபதியா இருக்குமோ? கிளம்பலாமா? நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நாங்க எல்லாரும்